இன்னைக்கு அசசின் கிரீட் 3 ரீமாஸ்டரோட ஒரு சின்ன ரிவ்யூ அந்த கேமில் தான் பார்க்க போகிறோம். இது ஒரிஜினல் அசசின் கிரீட் கிடையாது. ஒரிஜினல் அசசின் த்ரீ வந்து கொஞ்சம் பழைய கேமு. அதோட ரீமாஸ்டர் வெர்ஷன் தான் இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது. ரீமாஸ்டர் வெர்ஷனில் அதே சேம் ஸ்டோரி தான், ஆனால் ஒரிஜினலில் வந்து கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் பழைய கேமாக இருக்கும். அதை 2019 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரீமாஸ்டர் பண்ணி இப்போ பிளாக் ஃப்ளாக்கை ரீசிங்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 2019 இந்த அசசின் கிரீட் 3 விட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாக் ஃப்ளாக் விளாடலைன்னா பிளாக் ஃப்ளாக் விளாண்டுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டோரி நல்லா புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஃப்ளாக் ஸ்டோரி தான் நடக்கும். பிளாக் ஃப்ளாக் ஸ்டோரியோட ஹீரோ எட்வர்ட் கென்வே, அதுக்கப்புறம் அவரோட மகன் ஹேத்தம் கென்வேன்னு உண்டு. ஹேத்தம் கென்வே தான் ஃபஸ்ட்டு இந்த கேமில் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு 5 மிஷனுக்கு ஹேத்தம் கென்வே இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம கானர் கென்வே மூணாவது. அவர் யார், நம்ம பிளாக் ஃப்ளாக் ஹீரோட எட்வர்ட் கென்வேவோட பேர் தான் கானர் கென்வேவாக ப்ளே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேத்தம் கென்வே தான் நான் அப்படி தான் நினச்சி ஃபுல் கேம் விளாண்டுட்டு இருக்கேன். ஹேத்தம் கென்வே தான் வச்சு ஃபுல்லாக விளாடுவோம், அவர் தான் ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு வரும். நீங்கள் கேம் விளாண்டு அந்த ட்விஸ்ட்டை பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் கிராஃபிக்ஸ் எல்லாம் தரமாக இருக்கும் இந்த கேமில். ஒரிஜினல் கேம்லேயே நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் 2019 வந்துருக்கலாம். கவர்மெண்ட் லேப்டாப்பில் நல்லா சப்போர்ட் ஆகுதுங்க பாருங்கள். இது எந்த லேகுமே இல்லை. நல்ல ஒரு 20 to 25 FPS தருது. முக்கியமாக இந்த கேமில் வந்து காம்பேக்ட் சிஸ்டம் சூப்பராக இருக்கும். ஃபைட் எல்லாம் தரமாக இருக்கும். சரிங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எனிமி கூட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போய் ஃபைட் பண்ணுவோம். ஃபைட் பண்ணி காட்டுறேன், சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஒரு ஆட்டியை போடும். நம்மளே அடிச்சு விட்டானுங்க. நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க. கானர் கென்வேயோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைலே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேத்தம் கென்வே விளாண்டுட்டு இருக்கோம். ஹேத்தம் கென்வே தரமாக அடிப்பான். பாருங்க, ரத்தம் ஆனால் தெறிக்க அடி பொழந்துரும் கென்வே. எட்வர்ட் கென்வே பிளாக் ஃப்ளாக்லேயே சூப்பராக தான் இருக்கும் ஃபைட்டிங் ஸ்டைல். அதோட கொஞ்சம் அனிமேஷன் கூட கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கத்தி வச்சு சண்டை போட்டிருக்கேன். வர இதில் இந்த கோடாரி வச்சு சண்டை போடுற ஃபைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, கோடாரி எடுத்தாச்சு. அடி வாங்கலாம் ஆரம்பிக்கும். நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஆள்கிட்ட போய் சண்டை அடிச்சிருவேன். கோடாரி வச்சு அட்டியை பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குது. தப்பிச்சு ஓடிடுவோமா? ஓகே, நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம், இல்லைன்னா செத்துருவோம். செத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோமா? மிஷினில் இல்லை, நான் இப்போ சும்மா ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த நாளைக்கு அவனுங்களை அடிப்போம். ஓகே, கொண்டுட்டானுங்க. ஒரு 5 பேர் இருந்தால் அவங்கள அடிக்கலாம். இப்படி ஒரு படையே இருக்கு. ஓகே, இப்போ மிஷின் வேணால் முடிக்கலாம். மிஷின் மேப்பில் எங்கே மிஷின் போட்டிருக்காங்க பார்ப்போம். இதில் மேப்பாக கொடுத்துருக்குது நம்ம நிறைய கேமில் பார்த்து அதே நியூயார்க் மேப் தான். ஆனால் என்ன, நீங்கள் ஸ்பைடர்மேன் கேமில் இந்த ப்ரோட்டோடைப் கேம்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பழைய நியூயார்க்கு. பிரிட்டிஷ் வந்து அமெரிக்காவை ஃபஸ்ட்டு பிடிச்சி அங்கே காலனிலாம் உருவாக்கி நியூயார்க்குன்னு ஒரு ஊரை உருவாக்கின அந்த டைமில் உள்ளது. அமெரிக்காவோட வரலாறை நல்லா கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கேம் வேண்டாம்.
பார்க் ஓவருமே நம்ம பிளாக் பிளாக்ல உள்ள பார்க் ஓவர் மாதிரி தான் இருக்கு. அடி பார்க் ஓவர்லாம் சூப்பராக தான் இருக்கு. எல்லா அசசன் கிரீட்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. கிராஃபிக்ஸ் மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்ல இந்த கேம்லாம் வராதுன்னு நினைச்சேன். ஆனால் ரீமாஸ்டர் வெர்ஷனே அழகா இருக்குங்க. பாருங்க எப்படி ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. ஃபுல்லாக பிரிட்டிஷ் தாங்க இந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் கையிலேருந்து அமெரிக்கா சுதந்திரம் விட்டுருக்கோம். அந்த 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 காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் கட்டியிருக்காங்க. பிளாக் பிளாக் விளாண்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். இதுக்கு பிளாக் பிளாக்னு விளாடாமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான கேமு. பிளாக் பிளாக்கு ரீமாஸ்டர் வெர்ஷன் வேறு வரப்போகுது. அசசின் கிரீட் 3 வந்து எந்த ஒரு இது ஸ்பாய்லரும் பண்ணல. எனக்கு கேம் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட்டு ஏத்தம் கன்வே தான் ஹீரோ வந்தார். ஏத்தம் கன்வே வச்சு தான் ஃபுல்லாக வச்சு விளாடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் தான் தெரியுது கானர் கன்வே தான் ஹீரோ அப்படின்னு. நான் ஒரு கேம் ஒரு 80% முடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல் கேமே முடிச்சிருவேன். சைடு கஷ்டம்னா முடிக்கலாம். கேமில் நிறைய கொஞ்சம் பிளாக் பிளாக் மாதிரி கப்பல் மிஷின்லாம் வருது. பிளாக் பிளாக்ல ஃபுல்லாக நம்ம பைரட்டாக கப்பலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி கொஞ்சம் கப்பலில் போகிற மிஷின் வரும், கப்பலில் வச்சு ஃபைட் பண்ணுற மிஷின்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வார் நடக்கிற அந்த இதுலலாம் நிறைய ஃபைட் வரும். அதெல்லாம் அந்த சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவோட நமக்கு இங்கே சுதந்திர போராட்டம் இது மாதிரி அங்கே அவங்க நிறைய ஜார்ஜ் வாஷிங்டன் கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் இந்த கேமில் ஒரு கேரக்டராக வராரு. ஓகே, இந்த மிஷினை பண்ணுவோம். இப்போ இதுக்கு முன்னால் மிஷினில் வந்து ஒரு டனலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டனலை இப்போ கண்டுபிடிக்கணும். அதான் அந்த மிஷின் டனல் வழியோடி ஒரு இடத்துக்கு போகணும். அதான் இந்த மிஷின் நினைக்கிறேன். கரெக்டாக போகிறோமான்னு தெரியல, போவோம். என்னடா திடீர்னு ஒரு அசசின் கிரீட் கேம் விளாண்ட மாதிரி இல்லை, ஹாரர் கேம் விளாண்ட எஃபெக்ட் இருக்கு. கொஞ்சம் அடிக்கணுமா? வழி மாதிரி வந்துட்டோமோ ஒரு சாவே மாட்டேங்க. இங்கே வழி இருக்கா? வழி இருக்குங்க. அதனால கரெக்டாக தான் வாரணும். வழி இருக்கு. இது சைடு தான் போகணும். ஏன் குழு கொடுங்கண்ணா. சரி, நேராக இப்போ இது இருக்கும். குருட்டாம்பட்டில் போயிட்டுருக்கேன். இந்த அசசின் கிரீடில் இந்த மாதிரி பசில்லாம் வருங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் சிலப்போ அதுவே டென்ஷனாக வாங்கி விட்ருவோம். சில பசிலாம் என்னென்னே சொல்லாமல் தந்து விட்ருவானுங்க. வந்த இடத்துக்கு வந்துட்டோமோ? ஆமாங்க, நம்ம அடிச்சு போட்டு வந்து தான் இருக்கான். அப்பா நீயே போட்டு குழப்பாங்களே. இந்த போன மட்டும் நேராக போனோம். இந்த மட்டும் இப்படி போய் பார்ப்போம். விட்டு செஞ்சாடா.
வழி இருக்கியாயோ? சைடு வழி இருக்கு. எந்த சைடு போனோம்? ஸ்ட்ரைட்டாக போ. ஏதாவது ஒரு சின்ன குழுவாக கொடுத்துருக்கலாம். அதான் இருக்கு. இதுவும் நானே கண்டுபிடிச்சு போறது. எலிலாம் நிறைய ஓடுற சவுண்டு இருக்கு. எங்கடா இருக்கு? ஹாண்டா வைரஸ் பரவிட போகுது. இந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியம் இல்லாத மாதிரி இதையும் ஜம்ஸ்கேரை வச்சிடாதீங்கடா. அது முட்டை சேர்ந்து இந்த சைடு போய் பார்ப்போம். எல்லாம் வழி இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை அம்மா லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அதான் பழைய இது இப்போ கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் முன்னால் கொடுத்தது 2GB 4GB RAM கொடுத்தாங்களா? அதில் நீங்கள் அசசின் கிரீட் 3 விளாட்லாம். இது உங்களுக்கு சப்போர்ட்டாக நினைக்கிறேன். இது ரீமாஸ்டர். ஆனால் சேம் ஸ்டோரி தான். அது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் ஒரே ஸ்டோரி தான். அதுலேயும் காணர்கின்ற எல்லாமே ஒரே ஸ்டோரி தான். இது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ நியூவாக கொடுத்த லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரீமாஸ்டர் ஏற்றி விளாடுங்க. பிளாக் ஃப்ளாக் விளாடுங்க. ஃபஸ்ட்டு பிளாக் ஃப்ளாக் விளாண்டுட்டு விளாடுங்க. அது நல்லாயிருக்கும். பிளாக் ஃப்ளாக் அப்புறம் பிளாக் ஃப்ளாக் அப்புறம் இன்னொன்று இந்த அசன் கிரீட் ரோஹு, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த சைடு போய் பார்ப்போம். ரோஹுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ரோஹும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கேம் தான். போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் நான் அப்படி எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியுது. அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துட்டேங்க. Move left and right to locate the hold. Right போட்டாச்சு. Up and down. Press the mouse button to break the lock. சரிப்பா, வெளியே வந்தாச்சுப்பா. மூச்சு முட்டுதுடா டேய். காஸ்டியூம் தரமாக இருப்பாரு. அப்படியே ஒரு காட்டுவாசி லுக்லேயும் இருக்காரு. இருப்பாங்க காட்டுவாசி ப்ளஸ் அசசின் கிரீட். எங்கடா வெளியே கூட்டு விட்டீங்க? இங்கேருந்து திரும்ப வள்ளி கண்டுபிடிச்சி அங்கே மிஷினுக்கு போகணுமா? பொண்ணு எவ்வளோ தூரம் இருக்கு? டேப்ல வேக்கும் பாருங்க. இதுல நிறைய மேப் இருக்கு. இது போஸ்டன் ஒரு சிட்டி, அதுவும் உண்டு. நியூயார்க்கு வேற இன்னும் ரெண்டு பிளேஸ் உண்டு. நமக்கு நியூயார்க்குள்ளே தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு மேப் வந்து வேற இடத்துல போட்டிருந்தாங்கன்னா குயிக் ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தூரமாக ரொம்ப நேரம் ஒரு மேப்ல இருந்து இன்னொரு மேப் போகிறது குயிக் ட்ராவல் பண்ணா போதும். அது பிளாக் ஃபிளாக்லேயும் உண்டு. அதே மெக்கானிக்ஸ் அதே இதுதான் இருக்கு. நிறைய பேருக்கு பிளாக் ஃபிளாக் விளாண்டுருப்பாங்கன்னா அசசின் கிரீட் 3 விளாண்டுருப்பாங்கன்னு தெரியல. விளாண்டுருப்பாங்க. நல்ல கேம் தான். கேவலாமல் அவனுக்கு கண்ணில் மாட்டிட்டேன். சித்தண்டா பாதி ஹெல்த்துக்கு மேலே இருக்கு. இவன் வேற தப்பிக்கணும். ஓ, நான் உங்களுக்கு மிஷின் வர காட்டாது. மறந்து போயிட்டேன்னா
இவனுக்கு கண்ணிலேருந்து நல்லா தப்பிக்கணும். நம்ம ஜிடிஏல வர மாதிரி தான். போலீஸ் கேஸ் இருக்கும்போது மெயின் மிஷன் பண்ண முடியாது. அது பண்ணலாமா? மிஷின் காட்டுது என்ன அப்பப்போ காட்டுது. அவங்க கண்ணிலேருந்து மறையும் போது காட்டுது, திரும்ப வந்தாலும் காட்ட முடியும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான். இந்த கேம் ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் போடுவோம். ஒரு சின்ன கேம்லேயும் ஒரு ரிவ்யூ மட்டும் போடுவோம்னு பார்த்தேன். ரொம்ப லென்த்தாக போகுது. அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுல் மிக்ஸான கேம் பிளேயாக போடுவேன். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேம்.